விஜயோட வெற்றி எதிர்பார்க்கணும் அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து கூட்டணி கேட்கும்போது சொல்லி அமைச்சாங்களாம், கூட்டணியை நான் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறேன். விஜயோட நம்பிக்கை கை கொடுத்துருக்காங்க, கை கொடுத்துருக்கு. அடுத்த தேர்தலில் ஒரு 2 திராவிட கட்சிகள் ஒரு திராவிட கட்சி மறைஞ்சிடும். அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல பாஜகவும் விஜய் கட்சி மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அந்த மன மாற்றத்தை உருவாக்கினது விஜய். 112 வந்துட்டாரு. விஜயோட வெற்றி இனிமேல் தடுக்க முடியுமா? கிடையாது, தடுக்க முடியாது. எதிர்கட்சியை உட்கார போறது யாருங்கிறது அது ஸ்டாலின் கிடையாது. எதிர்கட்சியா உட்கார போது உதயநிதியா பழனிசாமியாகிற போட்டி தான் நடக்க போகுது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திருப்பி 2029ல தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் உங்கள் அக்கா தமிழிசை வருகிறேன்னு திருப்பி போட்டி போட்டாலும் போடலாம். அப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி தான் பிஜேபி. தமிழிசைக்கு மயிலாப்பூருக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாமலை ஆதரவாளர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை சொல்லுவாருங்க, அவர் பெருந்தன்மையா மன்னிச்சுட்டு போயிட்டாருங்க, நான் எதுக்கு எங்க பாஜக போடணும், கேம்பெயின் பண்றீங்களா, கை காட்டுறான் தலைவரான்ற முடிஞ்சு போச்சு, நான் விசில் குதிட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ என்டிஏவும் பிஜேபியும் நோட்டா கீழே வந்துருச்சு. இப்போ இவங்க புண்ணியம் கட்டிக்கினாங்களே, தூக்கி அடிக்க போறாங்க பாருங்க. பிஜேபி தலைவர் தூக்கி அடிக்க போறாங்க, காங்கிரஸ் தலைவர் தூக்கி அடிக்க போறாங்க. திமுகவிலும் பிரளயம் வரத்துக்கு வாய்ப்பு. சனாதனம், இந்துக்களோட மனசை புண்படுத்துறது, இப்படி பல்வேறு வகையான நடவடிக்கை. அதிகமாக கொஞ்சம் பெட்டர், இந்துக்கள் மனசை புண்படுத்தாது. ஆனா அதுவும் இந்த நீட்டு கீட்டு இலவசம். விஜய் ஒரு இலவசம் கொடுத்தாரா? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காத அளவுல அதனுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தோல்வி அடைகிற அளவுக்கு திமுகவுடைய தோல்வி அப்படி இருக்கு. விஜய் ஒரு பக்கம் வெற்றி யாரும் எதிர்பார்க்காத அளவுல அவர் வெற்றி கனிகளை பறிச்சு கொண்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த மக்களுடைய முடிவை? 1967 2026 நான் பார்க்குறேன். காமராஜரே தோக்கடிச்சார் சீனிவாசன் விருதுநகர்ல. எல்லாரும் பக்தவச்சல அத்தனை பேரும் தோத்து போனாங்க. காங்கிரஸ்ல வீட்டுக்கு அமிச்சாங்க. அந்த மாதிரி திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தலாக முதலமைச்சர் தோத்து போவார்னு இது வரைக்கும் சரித்திரத்துமே தமிழ்நாட்டில் இருந்தது இல்லை, கிடையாது. ஆமா, கலைஞர் கூட மார்ஜினலா ஜெயிச்சிருக்கார். ஒரு எப்படி மேனேஜ் பண்ணி எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா தோத்து போயிருக்காங்க. ஆனா ஒரு சபாநாயகர், முதலமைச்சர், ஒரு 15-20 அமைச்சர்கள் தோத்து போறதுங்கிறது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு நிகழ்வு. சேஞ்சஸ் ஆர் தி ஒன்லி திங் பர்மனன்ட் இன் தி வேர்ல்டும்பாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி சுனாமி அடிக்குது. அலை அடிக்கும்னாங்க, அலையில சுனாமி அடிக்குது. சுனாமி அடிக்க ஆரம்பிச்சது. விஜயோட வெற்றி எதிர்பார்க்கணும் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து கூட்டணி கேட்கும்போது சொல்லி அமைச்சாங்களாம், கூட்டணியை நான் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறேன். விஜயோட நம்பிக்கை கை கொடுத்துருக்காங்க, கை கொடுத்துருக்கு. நம்ம 30 வரும், 50 வரும், 40 வரும் சொல்லிட்டு இருந்தோம், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் மட்டும் எதையும் எந்த ரியாக்டும் பண்ணல, மீடியா பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஆனால் மக்கள் திமுக மீது அதிருப்தி. அதான் என்னோட முக்கியமான நண்பர் சொன்னார், 9 மணிக்கு நான் 8 மணிக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் திமுக தோற்கு. எப்படிங்கன்னு கேட்டேன். தபால் வாக்குகள் பார்த்தீங்களான்னு கேட்டார். என்னென்ன அதில் திமுக கம்மியாக வந்தது. எப்போவுமே அரசாங்க அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், செவிலியர்கள், டீச்சர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர் இவங்கெல்லாம் தபால் வாக்கு போடுவாங்க. அந்த தபால் வாக்குகள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்ததுன்னா அரசாங்கம் ஜெயிக்கும். அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாங்கன்னா தபால் வாக்குகள் குறையும். இப்போ தமிழ்நாடு அரசாங்க ஊழியர்கள் அனைவருமே திமுக எதிராக இருக்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ தபால் வாக்கில் வச்சு கணிக்கலான்னு அதே மாதிரி நியூ டெக்னிக் எனக்கு தெரியல, அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அரசாங்க ஊழியர்கள் அனைவருமே திமுக எதிராக திரும்பிட்டாங்க. எடப்பாடி பர்ஃபார்மன்ஸ் கம்மியானதுக்கு காரணம் ஒன்று பாஜகவோட வச்சிருந்த கூட்டணி, 2வது அவர் கட்சியில சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் போக அனுபவிச்சு ரொம்ப தப்பு. இப்போ செங்கோட்டையெல்லாம் வெற்றி நீங்க டிடிவி கூட சேர்த்துனீங்க, அது கூட வேண்டாம் பொறுப்பா சேர்த்துனீங்க. அமித்ஷா சொன்னார், இதுல பலத்த சேத காங்கிரஸ் கூட தப்பி பழிச்சு தம்பிரான் புண்ணியன் வந்துச்சு. பாஜக மரண மாசு மரணாட்டி வாங்கிடுச்சு. நயினார் மட்டும் தான் ஜெயிப்பாருன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. தொங்கல்ல தான் இருக்காரு. காந்தி இப்ப இருக்கிற பிரகாரம் 3:30 மணி பிரகாரம் காந்தியும் நயினார் இருக்காங்க. வானதி, தமிழிசை, கருப்பு முருகானந்தம், எல் முருகன் எல்லாம் காலி. தமிழிசை எல்லாம் எழுந்திருக்கவே முடியாது. ஆனா திருப்பி 2029ல தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் உங்கள் அக்கா தமிழிசை வருகிறேன்னு திருப்பி போட்டி போட்டாலும் போடலாம். அப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி தான் பிஜேபி. தோத்து போனவங்களுக்கே சீட்டு கொடுத்து அது நாராயண திருப்பதியும் ஒருத்தர் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன், லோக்கல் ஆள். தமிழிசைக்கு மயிலாப்பூருக்கு என்ன சம்பந்தம்?
சாய்பாபா கோவில்ல வீடு ஆப்போசிட்ல எதிர்ல இருக்காரு. இருக்குல்ல. ஆமா. அவர் போட்டதுனால மயிலாப்பூர் வந்து பிராமின் கேண்டிடேட் இல்ல, பிராமின் தொகுதி இல்ல, இருந்தாலும் 2 பிராமின் கேண்டிடேட் போட்டாங்க. இவரை போட்டு தான் ஸ்பிட் பண்ணிருப்பாரு. நாடார கொண்டு போய் போட்டு கட்சியில வெளியில இருக்கிறவங்க போட்டு இது சொல்றவன் சொன்னா கேட்கறவனுக்கு அறிவு எங்க போச்சுமா? அமித்ஷாக்கும் இவருக்கு எங்க புத்தி எங்க போச்சு? ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து கோட்டை விட்டதுக்கு காரணமே தவறான முடிவுகள். இந்த பலத்த சேதம் யாருக்குன்னா, முதல்ல பலத்த சேதம் திமுகக்கு, 2வது பலத்த சேதம் பாஜக. காங்கிரஸ் இதோட ஜாஸ்தி ஒரு எதிர்பார்க்க முடியாது. மற்ற லெப்ட் கூட 2 சிபிஎம் 2 வாங்கிடுச்சு, போறோம். பிசிகே 1-2 வாங்கிடுச்சு. இந்த சுனாமி அலையில திமுகவோட சேர்ந்து அடித்து சென்றப்பட்ட அலைகள் தான் கூட்டணி கட்சிகள் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்தேன், காங்கிரஸோட பாஜக ஒரு சீட்டு கூட வரும்னு. இப்போ பாஜகவோட காங்கிரஸ் சீட் அதிகமாக வந்துச்சுன்னு கேள்விப்படுறோம். இப்போ 60 வருஷமா திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒரு புதுமுகமா விஜய் வந்துட்டாரு. திமுக இந்த இரு திராவிட கட்சிகளும் எந்த இடத்த கோட்டை விட்டுச்சு? ஜனங்களுக்கு திராவிட கட்சிகள் மேல இருந்த ஒரு அதிருப்தி சொல்லி மாளா. விஜயகாந்த் வந்தபோது அவர் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்ணாமலை சொல்ற மாதிரி 2 திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். எது பெஸ்ட், எது ஈக்குவல், எது பெட்டர்னு சொல்ல முடியாது. ஒரு ஷேர் பெட்டரா இருக்கும். ஆனா 2மே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ஜனங்களுக்கு திராவிட கட்சிகள் மேல வெறுப்பு, நீட்டு பொய், இந்தி பொய், மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறது, சனாதனம், இந்துக்களோட மனசை புண்படுத்துறது, இப்படி பல்வேறு வகையான நடவடிக்கை. அதிகமாக கொஞ்சம் பெட்டர், இந்துக்கள் மனசை புண்படுத்தாது. ஆனா அதுவும் இந்த நீட்டு கீட்டு இலவசம். விஜய் ஒரு இலவசம் கொடுத்தாரா? ஸோ தமிழ்நாட்டு மக்கள் இலவசத்தை வேண்டாம்னு சொல்றாங்கன்னு இது மூலமா எடுத்துக்கலாம் இல்லையா? எங்களுக்கு ஏன்னா இளைஞர்கள் படை, அடிக்கடி சொல்லுவோம், இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரதில்லைன்னு வந்துட்டாங்க. ஜென்எக்ஸ் வந்துட்டாங்க, வந்து மொத்தமா திராவிட கட்சிகளை போட்டு காமிச்சிட்டாங்க. அடுத்த தேர்தலில் ஒரு 2 திராவிட கட்சிகள் ஒரு திராவிட கட்சி மறைஞ்சிடும். அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல பாஜகவும் விஜய் கட்சி மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா திராவிட கட்சிகள் 60-65 ஆண்டுகள் தமிழ்நாட்டை நாசம் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராச்சு. 60 ஆண்டுகள் அப்படின்னு மக்கள் கொஞ்சம் வெறுப்புல இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. இத்தனால டிஎம்கே சாய்ஸ் இல்லை, நோட்டாக்கெல்லாம் போட முடியாது. பாஜக வந்து எப்பவுமே வந்து அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, ஒரு சமயம் தனித்து போட்டி இருந்தாருன்னா ஒரு 40-50 சீட் ஜெயிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் இருந்திருக்கு. அப்ப கலந்து மாறி இருக்கும். அண்ணாமலையை தவற விட்டுடுச்சு. அப்ப தவறு அண்ணாமலை இருந்தாலும் விஜய்க்கு இந்த அளவுக்கு வந்து வெற்றி வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் ஒரு இளைஞர். விஜய்க்கே ஓட்டு போட்டாங்க இளைஞர்கள் தான். சினிமாங்கிறது அடுத்த விஷயம். சினிமாங்கிறது இளைஞருங்கிற காரணத்தினால ஏன் விஜய் கொடுத்தா என்ன ஒரு முக்கியமான பிரமுகிட்ட பேசுறேன். ஏன்னா யாருக்கு போட போறீங்கன்னு. எங்க அப்பா இந்த கட்சிக்கு போட்டாரு, தாத்தா அந்த கட்சிக்கு போட்டாரு, நான் விஜய்க்கு என்ன ஏங்க ஒய் நாட்னு கேட்டார். ஏன் விஜய் கொடுத்தா என்ன தப்பு? திராவிட கட்சிகள் 60 வருஷமா கொடுத்தோமே. அந்த மன மாற்றத்தை உருவாக்கினது விஜய். அதனால அவர் வெற்றி. இன்னொரு 6 சீட்டு தான், 6 எண்ணிக்கை நம்பர் தான். 112 வந்துட்டாரு. விஜயோட வெற்றி இனிமேல் தடுக்க முடியுமான்னு கேட்டா யாரும் தடுக்க முடியாது. எதிர்கட்சியா உட்கார போறது யாருங்கிறது அது ஸ்டாலின் கிடையாது. எதிர்கட்சியா உட்கார போறது உதயநிதியா பழனிசாமியாங்கிற போட்டி தான் நடக்க போகுது. இப்போ எதிர்கட்சியா கூட திமுக உட்கார முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? திமுக 2வது இடத்துல தானே இருக்கு. ஸ்டாலின் எதிர்கட்சியா உட்கார முடியாது. ஏன்? எதிர்கட்சி தலைவர் அவரு தோத்து போயிட்டாரு. அவரே தோத்துட்டாரு. இப்ப வந்து செய்தி பிரகாரம் தோத்து போயிட்டான்னு தான் வந்தது. ஆமா வந்துருச்சு. ஒரு அதிகாரப்பூர்வமா 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்து போயிட்டா வந்து உதயநிதியா எடப்பாடி அப்படிங்கிற வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல 50 ஆண்டு காலம் நான் பார்க்காத ஒரு விந்தையான ஒரு காட்சி. கண்டிப்பா விஜய் வரணும். கண்டிப்பா அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது என்ன தப்பு இருக்க போறது? ஆனா இது என்னன்னா, பாஜக பெருமளவில் வெற்றி பெறும், மோடி கீடி எல்லாம் திருப்பி பழைய பேக் டு ஸ்கொயர் ஒன். அண்ணாமலை இருந்தாலும் 0லேருந்து 18% கொண்டு போனார். திருப்பி இப்போ என்டிஏவும் பிஜேபியும் நோட்டா கீழே வந்துடுச்சு. இப்போ திருப்பி புண்ணியம் கட்டிக்கினாங்களே, தூக்கி அடிக்க போறாங்க பாருங்க. பிஜேபி தலைவர் தூக்கி அடிக்க போறாங்க, காங்கிரஸ் தலைவர் தூக்கி அடிக்க போறாங்க. திமுகவிலும் பிரளயம் வரத்துக்கு வாய்ப்பு. அழகிரி பொறுத்துன்னு இருக்காரு. அழகிரி குதிச்சுட்டாருன்னா திமுக கதை கந்தால கனிமொழி கூட சேர்ந்துடும். ஒன்றும் இல்லை. இப்போ சார், இப்போ வந்து திமுக இந்த தோல்வியால விஜய் கிட்ட இருந்து என்ன பாடத்தை கத்துக்கிறாங்க? இளைஞர் அணின்னு வச்சுட்டு 60 வயசுக்காரனை போட்டிங்கன்னா எப்படி இளைஞராக இருக்க முடியும்? இளைஞர் அணியை வச்சுட்டு மாணவர் அணின்னு வச்சுட்டு 55 வயசுக்காரனை போட்டிங்கன்னா எப்படி மாணவரனையாக இருக்க முடியும்? அந்த மாதிரி கட்சியில இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒண்ணு விஜய் பக்கம் போவாங்க, இல்ல பிஜேபி பக்கம் போவாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சு அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ மோடியும் பிஜேபி கழுவிட்டாங்க. மோடியை பிடிச்சிருந்தா கூட கழுவிட்டாங்க. விஜய் இது ஒன்லி சாய்ஸ்ன்னு போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பல அண்ணாமலை ஆதரவாளர்கள்
கட்சிக்காரங்கள் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள். விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, அண்ணாமலை சொல்லுவாருங்க, அவர் பெருந்தன்மையை மன்னிச்சுட்டு போயிட்டாருங்க, நான் எதுக்கு எங்க பாஜக போடணும், கேம்பெயின் பண்றீங்களா, கை காட்டுறான் தலைவரான்ற முடிஞ்சு போச்சு, நான் விசில் குத்திட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. நான் கூட ஏன் தப்பு இல்லையா, அவங்க தலைவர் துரோகம் பண்ணு, எங்க தலைவர் என்ன துரோகம் பண்ணாங்க அவங்க, நாங்க திருப்பி அடிக்கிறோம், எங்க தலைவர் அடிக்க மாட்டோம், நாங்க அடிப்போம், அதுக்கு பதில் எங்களை கட்சி விட்டு நீங்க, நான் கட்சியே கிடையாதுன்றான். நான் பாஜக மெம்பர்ஷிப் கார்டே வச்சுக்கலையே, என்ன நீக்கு என்ன பண்ணுவேன், நீ பண்ணிக்கோ. அந்த அளவுக்கு வெறித்தனமா அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவை ஆதரிக்கவில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு ஆதரவா தான் இப்போ எல்லாருமே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஸ் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. கூடுமானவர்கள் அதிக எண்ணிக்கை, எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு 80% போட்டுக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த பேட்டர்ன் தெரியுது உங்களுக்கு. அண்ணாமலை 18% கொண்டு போயிருந்தாருன்னா நயினார் 25% கொண்டு போனார் வச்சுங்க, நயினாரை வாழ்த்தலாம் கண்டிப்பா. நயினார் மாதிரி பண்ண முடியும், 25% கொண்டு போயிட்டாரு, அண்ணாமலை 18 தான் ஆடலாம், நோட்டை கீழே கொண்டு வந்துட்டீங்களே. அத்தனைக்கு என்ன, அதிமுகன்ற மாபெரும் சக்தி பின்னாடி நிக்குது உங்களுக்கு. நீங்க வாங்குற வாக்கெல்லாம் அதிமுக வாக்கு தான். போன வாட்டி கோவையில் இப்போ வானதி ஜெயிச்சதுக்காரன் அதிமுக தான். அப்படி ஒரு நிலைமையில நீங்க வந்து அதிமுகவும் பகைச்செண்டு இவங்களையும் பகைச்செண்டுன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த தடவை புதிய முகங்கள். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது கூட கே கிருஷ்ணசாமி இருந்தார், மதியானங்கள் இருந்தாங்க, முக்கியமான தலைவர்லாம் இருந்தாங்க. அவங்க கூட 67 அண்ணா ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ திராவிட கட்சிகள் எம்எல்ஏ வந்ததுல நிறைய இளைஞர் உள்ள போனாங்க, விருதுநகர் சீனிவாசன் மாதிரி. அந்த அடுத்தபடியாக இப்போ விஜயோட எம்எல்ஏக்கள் அசம்பிளி பக்கமே போகாத ஒரு செங்கோட்டையனை தவிர, ஜேசிடி பிரபாகரை தவிர, பிஎஸ் பாபு, அவங்களோட நான் ஒரு 10 பேரை தவிர அசம்பிளி பக்கமே போகாத அதிக பேர் இருக்காங்க. அதனால ஒரு புதிய இளைஞர் படை உருவாகிறதான தமிழ்நாட்டில் உருவாகுதுன்னு சொல்லணும். சார் இப்போ இங்க சொன்னீங்க எல்லாருமே இளைஞர்கள். உதகையில போஜராஜன் ஜெயிச்சிட்டார், பிஜேபியோட முதல் வெற்றி. ஓகே, போஜராஜன் ஜெயிச்சிட்டார் உதகையில, பாஜக வேட்பாளர். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அப்ப நயினார் எல்லாரோட கொஞ்சம் பெட்டரா ஃபேர் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. ஏன்னா அவர் படகா கம்யூனிட்டி சேர்ந்தவர், அவர் நல்லா வெற்றி வாய்ப்பு கொடுத்து. வானதி சீனிவாசன் வந்து என்ன நிலையில இருக்காங்க? தோல்வின்னு தான் கேள்விப்படுறோம், நம்ம தோல்வி முகம் தான் கேள்விப்படுறோம். என்ன இது எவ்வளவு தூரம் தெரியல. விஜய்க்கு இப்ப 110 வந்துருது, இப்போ இன்னும் 8 தான் பாக்கி. 8 வந்துன்னா அவர் சிஎம் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வருது. ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலோட எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார். ஜெய் சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.